Hi all, welcome to day 4 class. Everything is fine, right? Okay, have you started to practice speaking in English? Yes or no? Say it. Okay, yes. So today's class, என்ன topic பார்க்க போறோம்னா, we are going to learn about an article called an or a. an or a அப்படின்ற ஒரு article பத்தி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத learn பண்ண போறோம், கத்துக்க போறோம். Okay, shall we move on to today's class? Okay, right. So நம்ம an அல்லட்டி a அப்படின்ற ஆர்டிக்கல் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம an அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட்லன்றதை இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கேன். ராணி இஸ் ஈட்டிங் an egg டெய்லி. ராணி தினைக்கும் ஒரு முட்டை சாப்பிட்றா. நெக்ஸ்ட் பாருங்க, he is an introvert. ஸோ இன்ட்ரோவர்ட்னா என்னது? இன்ட்ரோவர்ட்னா ரொம்ப என்ன கூச்ச சுபாவம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கூச்ச சுபாவம் உள்ளவனை தான் நம்ம இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதிகமாக பேசாதவன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டேக் அன் அம்ப்ரெல்லா. கொடைய எடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்லேயும் பாருங்க நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். எதனால் நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ பாருங்க, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் AEIOU அப்படின்ற வார்த்தைகளில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நவுனை நம்ம என்ன சொல்கிறோம், வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வவ்வல்ஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 26 ஆல்ஃபபெட்டில் AEIOU அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கக்கூடிய நவுன்ஸை, அதாவது வார்த்தைகளை அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடுறோன்னா ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். பார்க்கலாமா, என்ன பார்த்தோம் இந்த எக்ஸாம்பிளில்? ஆன் எக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஈல ஆரம்பிக்குதா, ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இன்ட்ரவர்ட் என்னத்தில் ஆரம்பிக்குது, ஐயில் யூஸ் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வார்த்தை பாருங்கள், அம்பர்லா. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அம்பர்லா யூஸ் பண்ணுறோமா, அது எதில் ஆரம்பிக்குது, யூவில் ஆரம்பிக்குது. அதனால் நம்ம என்ன போட்டோம், ஆன் போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்பிள். ஆப்பிள் எதில் ஆரம்பிக்குது, ஏல ஆரம்பிக்குது. அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆரேஞ்ச் எதில் ஆரம்பிக்குது, ஓல ஆரம்பிக்குது. அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதை மாதிரி நவுன்ஸுக்கு முன்னாடி எக்கு, இன்ட்ரோவர்ட், அம்ப்ரெல்லா, ஆப்பிள், ஆரஞ்ச், இதை மாதிரி நவுனுக்கு முன்னாடி AEIOU அப்படின்ற வார்த்தைகளில் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணும். புரியுதா? நவுனுனா என்ன? நவுனுனா ஒரு பெயரை பற்றியா இருக்கலாம், ஒரு இடத்த பற்றியா இருக்கலாம், இல்லாட்டி என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ஐடியாஸ் பற்றி சொல்கிறது. அவன் ஒரு இன்ட்ரோவர்ட், அவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை மாதிரி ஒரு பெயரை பற்றி, ஒரு இடத்தை பற்றி, ஓகே, ஒரு பொருளை பற்றி சொல்கிறது, ஒரு திங்ஸை பற்றி, நேம், பிளேஸ் ஆர் திங்ஸ் ஆர் அபவுட் எனி ஆர் லைக் ஐடியாஸ், அதை பற்றி சொல்லக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நவுன்ஸுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் இது ஒன் ஆஃப் த ரூல்ஸ். ஓகேவா, AEIOU அப்படின்ற வார்த்தை ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு பெயர், ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ரூல்ஸ். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா சப்தம். ஓகே, அந்த வார்த்தை எந்த சப்தத்தில் ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கணும். பொதுவாக ஆன் எந்த சப்தத்தில் ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கள் தெரியும் இல்லையா, அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்னு ஆயுத எழுத்துக்கள் இல்லையா. அந்த ஆயுத எழுத்து சப்தத்தில் அந்த வார்த்தை தொடங்குச்சுன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ எக்குன்ற வார்த்தையில் தமிழில் எதில் ஆரம்பிக்குது, ஏ அப்படின்ற சவுண்டில் ஆரம்பிக்குது. இந்த ஏ அப்படின்றது என்னது, ஒரு ஆயுத எழுத்து. அடுத்தது பாருங்கள், ஆன் இன்ட்ரோவர்ட். இந்த ஐ அப்படின்றது எதில் ஆரம்பிக்குது, இன்ட்ரோவர்ட், ஈ அப்படின்ற ஒரு சவுண்டில் தான் ஆரம்பிக்குது, இன்ட்ரோவர்ட், ஈ. ஸோ அது ஒரு ஆயுத எழுத்து. அடுத்தது ஆன் அம்ப்ரெல்லா, அ சவுண்டில் ஆரம்பிக்குது பாருங்கள், ஆரம்பிக்குதா. ஸோ அது என்னது,
அது ஒரு ஆயுத எழுத்தா, அதனால நம்ம ஆன் யூஸ் பண்றோம். இங்க ஆப்பிள் பாருங்க, சொல்லுங்க. ஆல் ஆரம்பிக்குதா? ஸோ அப்போ இது என்னது? இது ஒரு ஆயுத எழுத்துல ஆரம்பிக்குதா, அதனால நம்ம ஆன் யூஸ் பண்றோம். அடுத்தது ஆரஞ்சு பாருங்க, எதில் ஆரம்பிக்குது? ஆல் ஆரம்பிக்குதா? ஸோ அதனால இது ஒரு ஆயுத எழுத்து இல்லையா, அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஆன் யூஸ் பண்றோம். புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சிச்சு? ஆயுத எழுத்து சப்தத்துல எது ஆரம்பிக்குதோ, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ, அது மாதிரி ஆயுத எழுத்து சப்தத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ எக் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்க, அதை தமிழில் எழுதி பாருங்க. ஆஸ் இட் இஸ் எப்படி எழுதலாம்? ஏ இக் இக் எழுதுகிறோமா? எதில் ஆரம்பிக்குது? ஏல ஆரம்பிக்குதா? அப்போ இது ஒரு ஆயுத எழுத்து தானே, ரைட். ஸோ அதனால நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? டவுட் இல்லைல்ல? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஏஇஐஓயு இருக்கு இல்லையா, இதில் யூ மட்டும் ஒரு வாலுக்குட்டி. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த யூ ஆன்ல தான் வரணும். ஆனால் நம்மக்கிட்ட வாலாட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது சில வார்த்தைகளில் அது ஏலையும் வருது. என்னன்றதை பார்க்கலாமா? பாருங்க. ஆன் அம்ப்ரல்லா, an umpire, an uncle, a university, a union, a uniform. தெரியுதா? இங்கே ஏன் ஆன் வருது? யூ அம்பர்லா அ சவுண்டில் வருது, ஆன் யூஸ் பண்ணுறோம். இங்கே அம்பையர் எதனால் ஆன் யூஸ் பண்ணுறோம்? அ சவுண்டில் வருது, அதனால் ஆன் யூஸ் பண்ணுறோம். அம்பையர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் இருக்காங்களே, இந்த பக்கம் பால் போகுது, அந்த பக்கம் பால் போகுது, 4 6ன்னு காட்டுறாங்களே, நடுவர், அதான் அம்பையர். நெக்ஸ்ட் அங்கிள் எதில் ஸ்டார்ட் ஆகுது? அ சவுண்டில் ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க, யூனிவர்சிட்டி எதில் ஆரம்பிக்குது? தமிழ் எழுதி பாருங்க. யூனிவர்சிட்டி யூ சவுண்டில் ஆரம்பிக்குது. யூ என்னது? வபலா? யூ அப்படின்னு தமிழ் ஆயுத எழுத்தா? இல்லைல்ல. அதனால நம்ம ஏ போடுறோம். அடுத்தது யூனியன் பாருங்க, யூ சவுண்டில் ஆரம்பிக்குதா? ஆயுத எழுத்தா யூ? இல்லைல்ல, அதனால நம்ம ஏ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் பாருங்க, எதில் ஆரம்பிக்குது? யூவில் ஆரம்பிக்குது. ஆயுத எழுத்தா? இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஏல யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஏ யூஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கலாம். இட் இஸ் அ பில்டிங், அது ஒரு கட்டடம். ராஜ் பாட் அ கார், ராஜ் ஒரு காரு வாங்கிட்டான். ஓகே. ஐ சா எ கேர்ள், நான் ஒரு பெண்ணை பார்த்தேன். ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஏ யூஸ் பண்ணுறோம். ஏ பில்டிங், ஏ கார், ஏ கேர்ள் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். எங்கே யூஸ் பண்ணணும்? ஏஇஐஓயு அப்படின்ற ஆல்பபெட்டை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய பிலேருந்து இசட் வரைக்கும் உள்ள வார்த்தைகளுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஏ யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதை நம்ம என்ன யூஸ் சொல்லுவோம்? அதை நம்ம கான்சனன்ஸ் என்ன சொல்கிறோம்? கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதனால தான் ஏ பில்டிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ கார், நெக்ஸ்ட் ஏ கேர்ள். பில்டிங் எதில் ஆரம்பிக்கிறது? தமிழில் பி ஆயுத எழுத்தா? இல்லை, அதனால நம்ம ஏ யூஸ் பண்ணுறோம். கார் க சவுண்டில் ஆரம்பிக்குதா? அது ஆயுத எழுத்தா? இல்லை. கேர்ள் அது என்ன சவுண்டில் ஆரம்பிக்குது? க சவுண்டில் ஆரம்பிக்குதா? கேர்ள் அது ஆயுத எழுத்தா? இல்லைல்ல, அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஏ யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரிஞ்சுதா? ஓகே. இங்கே பாருங்க, இன்னொரு வாளுக்குட்டி இருக்காங்க. அவங்க யாருன்னா ஹெச். ஓகே. இவங்க ஏல தானே வரணும், ஆனால் சில விஷயத்தில் இவங்க எதில் வருவாங்க? ஆன்ல வருவாங்க. ஓகே. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போமா? ஓகே. ஏ ஹவுஸ், ஏ ஹம்பிள் பர்சன், ஏ ஹோட்டல், an hour, an honest man, an honor. ஓகே. பாருங்க, ஏ ஹவுஸ் எதில் ஆரம்பிக்குது? ஹ சவுண்டில் ஆரம்பிக்குது. ஏ ஹம்பிள் பர்சன் என்ன சவுண்டில் ஆரம்பிக்குது? ஹ சவுண்டில் ஆரம்பிக்குது. அ ஹோட்டல் அப்படின்ற வார்த்தை எந்த சவுண்டில் ஆரம்பிக்குது? ஹ சவுண்டில் ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்போ ஹ அப்படின்ற சவுண்டில் இது ஆரம்பிக்குது. ஹம்பிள் பர்சன், ஹம்பிள்னா என்ன? ரொம்ப
அடக்கமான ஒரு ஆளு, ஒரு ஹம்புளான ஒரு மனிதன், ஒரு அடக்கமான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்க பாருங்க, an அவர், an அவர், அவர் அங்க என்ன அவர், ஹெச் வந்து சைலண்டா இருக்கு, அவர் அப்படின்ற சவுண்ட்ல கேக்குது. இங்க பாருங்க, an honest man, ஹெச் வந்து சைலண்டா இருக்கு, சவுண்ட்ல கேக்குதா? சோ அதனால நம்ம an யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, an honor, சவுண்ட்ல ஆரம்பிக்குதா? ஹெச் வந்து சைலண்ட்ல இருக்கா? சோ அதனால நம்ம an யூஸ் பண்றோம். புரியுதா? ஹ ஹ ஹ அப்படின்னு சவுண்ட்ல வந்தா நம்ம ஏ யூஸ் பண்ணணும். அது ஆயுத எழுத்து சப்தம், ஓ, அது ஏ அந்த மாதிரி சப்தத்துல வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? an வந்து யூஸ் பண்ணணும். ஹான்னு வந்துச்சுன்னா நம்ம ஏ வந்து யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து an ஆப்பிள்னு இருக்கு. இப்போ பாருங்க, ஏ கிரீன் ஆப்பிள். கேட்கலாம், என்னது ஆப்பிள் ஏல வருது, an யூஸ் பண்றோம், இங்க என்ன மேடம் ஏ போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்னன்னா, ஆப்பிள் அப்படின்றது ஒரு நவுன். அது வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது, அதை டிஸ்கிரைப் பண்ணுது பார்த்தீங்களா, என்ன ஆப்பிள். ஸோ ஒரு விசேஷமா அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னுவோம். ஓகேவா? அதோடைய விசேஷத்தன்மை, நெட்டையா, குட்டையா, பியூட்டிஃபுல்லா, பிரிட்டியா, கருப்பா, சிகப்பா. ஸோ இதை மாதிரி அதை வந்து அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தையை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? அட்வர்ப் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆப்பிள் அப்படின்ற நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அட்வர்ப் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது? ஜியில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஏ யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, an ஐஸ்கிரீம். தெரியும், ஐயில் ஆரம்பிக்கிறதுனால நம்ம an யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, ஏ வெண்ணிலா ஐஸ்கிரீம். புரியுதா? வெண்ணிலா வீல் ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறோம்? இந்த அட்வர்பை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம ஏ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, a பாய். a பாய் தெரியும் உங்களுக்கு. an எலகண்ட் பாய். எலகண்ட் எப்படிப்பட்ட பையன்? அழகான பையன், சூப்பரா இருக்கான், எலகண்ட் பாய். ஈல ஆரம்பிக்குதா? ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? an யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏ கால். உங்க எல்லாருக்கும் தெரியும், சீல ஆரம்பிக்குது, ஏ யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, an அர்ஜென்ட் கால். அர்ஜென்ட், சவுண்ட்ல ஆரம்பிக்குதா? ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? an யூஸ் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் நவுன்ல வந்துச்சுன்னா நவுன் வந்து என்ன மாதிரி இருக்கு, எதை மாதிரி ஆரம்பிக்குது, எந்த சவுண்ட்ல ஆரம்பிக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இன்கேஸ் அந்த நவுன் வந்து முன்னாடி ஒரு அட்வர்போட வந்துச்சுன்னா அந்த அட்வர்ப் வந்து எந்த வார்த்தையில் ஆரம்பிக்குது ஆர் எந்த சப்தத்தில் ஆரம்பிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஏ ஆர் an வந்து யூஸ் பண்ணணும். கிளியர் ஆயிட்டா? காட் இட் வாட் ஐம் டெல்லிங்? ரைட்? கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்ம பார்த்ததுக்கான ஒரு சின்ன என்ன சொல்ல, ரீகேப் மாதிரி பார்ப்போம். இப்போ என்ன an எப்போ யூஸ் பண்ணுறோம்? ஆயுத எழுத்து சப்தத்தில் வந்துச்சுன்னா an யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஏ ஆர் an வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்றோம். இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஏட் an ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் நேற்று கடைக்கு போனேன், ஒரு 10 ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் காலம்பரை என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்ருக்கேன். ஓகேவா? ஐ ஏட் an ஆப்பிள். ஓகே, ஸோ அந்த ஆப்பிள் அப்போ 10 பழத்தில் ஏதோ ஒரு பழத்தை தான் வந்து நான் சாப்பிட்டேன் இல்லையா? ஏதோ ஒரு பழம். ஸோ அதுதான் வந்து இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். இந்த பழம் அப்படின்னு கிடையாது, அந்த 10 பழத்தில் ஏதோ ஒரு பழத்தை தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? நம்ம என்ன அதை an யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் சொல்லிட்டு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். மை டாட்டர் வாண்ட்ஸ் அ கேட். என் பொண்ணுக்கு ஒரு பூனை வேணும். அவளுக்கு ஒரு பூனை தான் வேணும், இந்த பூனை வேணும், பக்கத்து வீட்டு பூனை வேணும் அப்படின்லாம் கிடையாது. அவளுக்கு என்னது? அவளுக்கு ஒரு பூனை. உலகத்தில் எவ்வளோ பூனை இருக்கு, அவளுக்கு ஏதோ ஒரு பூனை. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறோம்? இன்டெஃபினைட். அப்போ ஏவோ ஆனோ எப்போ யூஸ் பண்ணுறோம்? இந்த மாதிரி இன்டெஃபினட்டாக, ஒரு டெஃபினட்டாக சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று, அந்த ஏதோ ஒன்றுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஏஆர்இ an வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம இன்டெஃபினைட்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் பாருங்க, சிங்குலர் ஏஆர்ஆன் எப்போ யூஸ் பண்ணுறோம்? சிங்குலராக இருக்கிற ஒரு வார்த்தைக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ டாக், ஒரே ஒரு நாய் இல்லையா, ஏ டாக். இப்போ நிறைய நாய் இருந்துச்சுன்னா 3 டாக்ஸ், இங்கே பாருங்க எஸ் யூஸ் பண்ணுறோம். டாக்ஸ், புரியுதா? 3 நாய்கள், அதனால இங்கே எஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, அ பேபி, ஒரே ஒரு பேபி. ஓகேவா? இப்போ எனக்கு நிறைய பேபி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேபிஸ். ஓகே, ஒய்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம்? ஐஇஎஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது ஏன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒய் வந்தால் ஐஇஎஸ் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, an ox, ஒரே ஒரு காளை மாடு. ஓகே, 5 oxes, 5 காளை மாடுகள். எக்ஸ் வந்தால் என்ன வரும்? இஎஸ்ல முடியணும் இல்லையா? ஸோ ஒன்றுன்னு வந்தால் நம்ம ஏஆர் ஆன் யூஸ் பண்ணுறோம். மோர் தென் 1 வந்துச்சுன்னா, அதாவது ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஏ ஆன் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக எஸ் போடணும். அதர்வைஸ் ஒய்யில் முடிஞ்சால் ஐஇஎஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸில் முடிஞ்சால் இஎஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸில் முடிஞ்சால் என்ன யூஸ் பண்ணணும்? இஎஸ்ல யூஸ் பண்ணணும். எக்ஸ் மட்டும் கிடையாது, எக்ஸு, எஸ்ஸு, சிஹெச்சு, எஸ்ஹெச்சு, அந்த மாதிரி முடிகிற வார்த்தைகளில் நம்ம இஎஸ் போடுறோம். ஸோ இதெல்லாம் நான் டே 1 கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை கோத்ரூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரீகேப் பண்ணுவோமா? இப்போ நம்ம வந்து கொஸ்டின் கேட்க போகிறேன். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கல்ல? ஓகே, நீங்கள் தான் நல்லா கவனிக்கிற பிள்ளைங்களாச்சு, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க. சொல்லலாமா? ஓகே, கிரீடி ஆக்டர் என்ன போடணும்? ஏ போடணுமா ஆன் போடணுமா? கிரீடினா என்ன? ரொம்ப போராமை பிடிச்சவன் இல்லையா? ஸோ ரொம்ப போராமை பிடிச்ச ஒரு ஆக்டர். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஆன் போடணுமா ஏ போடணுமா? ஏ போடணும். காரணம் என்னென்னா கிரீடி வந்து ஜியில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ஏ யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஏ போடணுமா ஆன் போடணுமா? புரியல. கரெக்ட், வெரி குட். ஏ தான் போடணும். ஏன்? ஹால் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆண்ட் எதில்? கண்ணை முடிட்டு சொல்லலாம். ஏல ஆரம்பிச்சிருக்க வவ்வல் மேடம். சவுண்டு ஆனு, ஆண்ட். அடுத்தது இன்ட்ரெஸ்டிங் புக், என்னத்தில் ஆரம்பிச்சிருக்கு? கேட்கல, சரியா கேட்கலப்பா, புரியலையே. கமெண்ட்டில் போடுங்க, என்னன்றதை நான் பார்க்குறேன். ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஓகே, டே 5 கிளாஸில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.